கையு மலரு காலு மலரு கட்டழகு தாண்டி புள்ள கொடு பாண்டி ஆசைப்பட்டு பார்த்தா அழகான பொண்ணு அடியம்மாடி நம்ம இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். அம்மா கூட்டுறோமா? ஆமா தங்கச்சி. அம்முல் பேபி வண்டி விழிக்கர் கண்டி வண்டி விழிக்கர் கண்டி போலி மாட்டி வாங்கிருக்கும் நாதது சொல் போதே என்னதுக்கு யானை நிலையா இல்லையா? அது என்னைக்கு நிலையா இருக்கிறது? ஆணைக்கு போய் என்னைக்கு அதெல்லாம் நீ ஏமா பாக்குற? வள்ளி இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் என் புருஷங்க தாங்க. ஆமாங்க புருஷங்களா? எங்க ரெண்டு பேருக்கு இந்த நிலைமை. சரி அது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன். இந்த புருஷன் இப்படி இருக்காரு, இந்த புருஷன் எப்படி இருக்காரு? ரெண்டுமே அப்படிதான். ரெண்டு பேருமே வீட்டுல இருந்து சாப்பிடுறாரு. அதாவது சாமி ஏன் இப்படி இருக்கா அப்படி இருக்கானா? சரி அதுதான் முதல்ல இப்படி கட்டினேன். இது உருவத்துல இப்படி இருந்துச்சு. சரி இதனாலதான் உருவம் பெருத்தா இருக்கிறனாலதான் இது இல்ல அப்படின்னு நினைச்சிரு. சோ ஒல்லியான கட்டலாம்னு கட்டுச்சு. இது அதுக்கு இதுக்கு எல்லாமே ரெண்டும் ஒரே மாதிரி அமைஞ்சு போச்சு. அது யோக குழுக்கள் விழுந்த மாதிரி. அதுக்குதான் உங்களை ஏற்பாடு பண்றேன். அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சாமியை கற்க போறியா? எதுக்குடா இருக்க? சாமி நீங்க அப்படி பேசாதீங்க. ஒரு சாமியா ரவுடியாடா? சாமி தண்ணி போட்டு வந்துட்டாரா? மூணாவது வருத்துவே என்ன மூணாவது தங்கச்சி அவருக்கு நல்லா அடிக்கிறார்ல. உன்னை கழுத்தை அறுத்து ரெட்டா போட்டுருவான். நாங்க இன்னும் அவர்கிட்ட காசே வாங்கல. தங்கச்சி ஆமா தங்கச்சி பெட்டி அழகேஷ் என்ன வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, செல்வண்ண வந்திருக்கா. வாமா மின்னல் தங்கச்சி பெட்டி அழகேஷ் என்ன வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, தாளம் செல்வம் வந்திருக்கா. வாமா மின்னல் மின்னல் வரலைன்னா இடிய மறுபடியும் கூப்பிடியா? தங்கச்சி பெட்டி அழகேஷ் என்ன வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, தாளம் செல்வண்ண வந்திருக்காகோ. ஆமா மின்னல் புட்டு பள்ளிக்கூடத்து டிக்கெட்டா போட்டுருக்காங்க நாடகம். நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இனி நான் உயிர் நீ பாடி நான் பாதி கண்ணே அருகில் நீ தூங்காது கண்ணே. பாட பரபை வாழ
ஒரு சுகமானதே நீ போடினும் போதி கல்லே அங்கே அப்பா கண்ணே இல்ல பொண்ணு இல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியாம தான் நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியாத வரைக்கும் நல்லா இருக்கும். தெரிஞ்சாச்சே நாடகம் வைக்க ரொம்ப மாட்டாங்க. குதூகலமா இருக்காரு அவரு. என்ன அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா. எனக்கு தானே இன்னைக்கு பிறந்த நாள். ஐயோ எப்ப பார்த்தாலும் இப்படி தாண்டா வர. அண்ணே யார் இவரு? என் புருஷங்க சொல்லுவாங்க இருங்க பொறுமையா. தம்பி ஒண்ணா நம்பர் வா. சொல்லுங்கடா நீங்க சொல்லுங்கடா. காரைக்குடிக்கு மாடு வாங்க வந்திருக்காரு. ஏய் சொல்லுங்கடா. உங்கள மாதிரி தானே 2 புள்ள வெத்துக்கணும். சொல்லுங்கடா. தங்கச்சி நார்தர் அடிச்சு புறாதீங்க. இந்த மாலை கழட்டி அங்கிட்டு போடுற மாதிரி இருக்கும். அடிக்கல. போய் சேர்ந்துருவாப்ல. அங்க புடிச்ச உடனே சத்தம் வர மாட்டேங்குது. தங்கச்சி நம்ம இதுக்கு உயிரை காப்பாத்தியா சொல்லியா எதையா சொல்லி. ஹெட் மாஸ்டர் வந்திருக்காருமா. அப்படியா? நார்தர் வந்திருக்கிறார். வரவேற்பு கொடுத்துருவோமா? கொடுக்கலாமா? ம். நான் சொல்றது இந்த இதுல சங்கீத வருக வருகவே வணக்கங்களே வருக வருகவே வணக்கங்களே வள்ளியனே ஆளுங்களே வள்ளியனே ஆளுங்களே உலகம் போற்றும் உயிர்த்தவரே வருக வருகவே வணக்கங்களே. சுத்துக்கோ. ஈரேழு உலகுக்கு புகழ் பெற்றவர் இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர் ஏழு உலகங்க புகழ் பெற்றவர் இசையாவோ புகழ் பெற்றவர் அலங்காரம் ஓயாமல் அடித்து வளர்த்தவர் மாநில தலை காக்க அவதாரம் கட்ட
வணக்கங்களை கொடுத்து வச்சவர்னே அவரு நல்லாசிகளை கொடுக்குமாறு மிக தாழ்மை பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். கத்துற இடத்துல போய் சேர்ந்துருவேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நான் போக மாட்டேன், சனி போனா